ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையிலே 5 மணிக்கெல்லாம் நம்ம அர்னால்டு எடுத்து கிளம்பிட்டேங்க. எங்கே இருந்தானே பார்க்குறீங்க? எங்கேயும் இல்லைங்க, ஜிம்முக்கு தான். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக தாங்க ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் நேற்று போக முடியல. நேற்று சண்டே எதுவுமா எங்கள் கடையில் ஹெவி ஒர்க். என்ன கடை தானே பார்க்குறீங்க? சிக்கன் கடை தாங்க. ஹெவி ஒர்க், அதனால் நேற்று போக முடியல. இன்னிலேருந்து மறுபடியும் போக மண்டேலேருந்து கிளம்ப 5 மணிக்கெலாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அது உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். என்னால் போக முடியல. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம், இப்படியே போயிட்டு இருந்தா ஆகுதுன்னு கம்பெனி போகலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். கம்பெனினா கிருஷ்ணகிரியில் தெரிஞ்சிருக்கோம், டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. அங்கே தான் நான் ஜஸ்மெண்ட் பிளான்ட்டில் போனேன். அங்கே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சேலரிலாம் டெல்லிஸில் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். இந்த மாதிரி வேலை தான்ப்பா, இவ்வளோ சேலரி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்த சம்பளத்தை வச்சு எப்படிடா நீ குடும்பத்தை காப்பாற்றுவேன், பின்னாடி உனக்கும் ஒரு ஃபேமிலி வந்துட்டா நீ எப்படி அந்த சம்பளத்தை வச்சு காப்பாற்றுவான்னு கேட்டார். அதுவும் கொஞ்சம் நியாயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த சிக்கன் கடையில் ஒரு 13 வருஷம் to ஒரு 15 வருஷம் எக்ஸாக்டாக தெரில. நான் எனக்கு 10 வயசுலேருந்தே நான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். சரி, கைத்தொழில் தான் நமக்கு ஒன்று இருக்கே, நீ அதே தனியாக ஒரு கடை வச்சு நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிகிரி முடிச்சிட்டாலே இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, இந்த வேலைக்கு தான் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். ஏன்னா நானும் அப்படித்தான் இருந்தேன். கொஞ்சம் வயசு ஆக ஆக ஒரு லைஃப்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த தொழிலும் தப்பு இல்லை, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச தொழிலே கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் சிக்கன் கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வர 27ஆம் தேதி வியாழக்கிழமை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் இது போயிட்டு இருந்தால் ஆகாதுன்ட்டு நான் நிறுத்திட்டு நான் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ மறுபடியும் அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாலாம் ஓப்பன் பண்ணல. நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறேன். நான் இந்த கடன் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கக்கூடாது. கொஞ்சம் கடை வாங்காமல் நம்ம சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணணும்னு ஒரு ஐடியா. இப்போ சிக்கன் மட்டும்தான், கறி மட்டும்தான் வெட்ட ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக மீன், ஆடு இதெல்லாம் போடலாம்னு ஒரு ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, யாருன்னா ஒர்க் பண்ணிங்கன்னா பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைன்னா இந்த ஒர்க் பண்ணி நின்றுட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.